Hi, hello friends, welcome back to PINJUKARANGAL. இன்னைக்கு நம்ம ஒரு கலர்ஃபுல்லான ஒரு TLM பத்தி தான் பார்க்க போறோம். TLM அதாவது டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியலாவும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம குவாரண்டைன் பீரியட்ல இருக்கிறதுனால வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு எழுத்துக்களை நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கும் இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதை நம்ம கஷ்டப்படுத்தி அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறத விட இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு மெட்டீரியல் மூலமா நீங்க சுவர்ல அதை மாட்டி வச்சிருந்தீங்க அப்படின்னா அதை அவங்க அழகா பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது ஒரு வாய்ப்பா அமையும். வீட்டில் இருக்க யார் வேணா இதை ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சிம்பிளான ஒரு மெத்தட் தான். நீங்க நிறையவே நம்ம யூடியூப்ல பேப்பர் கிராஃப்ட் நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு எளிமையான ஒரு பேப்பர் கிராஃப்டை நம்ம எழுத்துக்களுக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம இதில் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளவுதான். அதாவது ஒரு சிசர் ஒன்று எடுத்துக்கோங்க. கொஞ்சம் டார்க் கலரான ஒரு மார்க்கர் பென். நான் பிளாக் கலர் எடுத்திருக்கிறேன். நீங்க டார்க் கிரீன் இந்த மாதிரி டார்க் கலரா எந்த மாதிரியான ஒரு மார்க்கர் பென் வேணா எடுத்துக்கலாம். ஒரு ஃபெவிகால் நம்ம கம் க்ளூ ஒட்டுறதுக்காக தேவைப்படும். ஒரு பென்சில், அதுக்கப்புறம் ரெண்டு சைஸ்ல நம்ம வட்டம் இதுல போட வேண்டியது இருக்கும். அதுக்காக காயின் சைஸ்ல உள்ள ஒரு ஷேப் வட்டம் போடுறதுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய வட்டத்துக்காக நான் இந்த பவுல் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒயிட் கலர் A4 ஷீட் ஒன்று. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மல்டி கலர் ஷீட்ஸ் வாங்கிக்கோங்க. இது ஸ்டேஷனரி ஷாப்ல நிறைய கிடைக்கும். இந்த மாதிரி கலர்ஃபுல்லா நம்ம செஞ்சோம் அப்படின்னா குழந்தைங்களுக்குமே ரொம்பவே ஈஸியா பாக்குறதுக்கும் விசிபிளா அழகா தெரியும். உங்க வீட்டையும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா மாத்தின மாதிரி இருக்கும். வாங்க இப்ப இந்த சிம்பிளான ஒரு TLM TLMனு வச்சுக்கலாம். பேரண்ட்டும் இதை சூப்பராகவே செய்ய கத்துக்கோங்க. இந்த மாதிரி செஞ்சு உங்க குழந்தைங்களுக்கு எழுத்துக்களை விசிபிள் ஆக்கிறதுக்கு ஒரு எளிய வழி. அவ்வளவுதான். வாங்க இப்ப எப்படி இதை செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இந்த ஒயிட் கலர் A4 ஷீட் எடுத்துக்கிறோம். இதுல நாம காயின் சைஸ்ல நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி சிறிய வட்டங்கள் இதுல வச்சு நம்ம பென்சில் யூஸ் பண்ணி நம்ம வட்டம் போட்டு நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி தமிழ் எழுத்துக்களுக்காக நம்ம இப்ப செய்ய போறோம். தமிழ் எழுத்துக்கள் அ ஆ இ ஈ இருக்கு இல்லையா, அந்த எழுத்துக்களுக்காக நான் இப்ப இதை வெட்டி வச்சிருக்கேன். இதுல நீங்க தமிழ் எழுத்துக்கள் மட்டும்தான் இல்ல, நீங்க என்ன பயன்படுத்தணும் அப்படின்னாலும் நீங்க இதை பயன்படுத்திக்கலாம். ஆங்கில எழுத்துக்கள் நீங்க பயன்படுத்திக்கலாம், எண்களுக்கு பயன்படுத்திக்கலாம், எந்த விதமான எழுத்துக்களுக்கும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். இப்ப நான் பண்ண போறது தமிழ் எழுத்துக்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம அடுத்தது அந்த கலர் A4 ஷீட்ஸ் நம்ம என்ன செய்யலான்றத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம இந்த மாதிரி கலர் A4 ஷீட்ல நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, இந்த மாதிரி பெரிய அளவு வட்டம் நான் இந்த மாதிரி நீங்க போட்டுக்கிட்டு இந்த சைஸ்ல நீங்க இந்த A4 ஷீட்டை நம்ம கட் பண்ண போறோம் இப்ப. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்கன்னா நம்ம இந்த சைஸ்ல நம்ம இந்த பவுல் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, இந்த சைஸ்ல எத்தனை கலர் நமக்கு தேவைப்படுதோ, எத்தனை கலர் ஷீட்க்கு தேவைப்படுதோ நம்ம அந்த மாதிரி இப்ப வெட்டி வைக்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க இந்த ரவுண்ட் ஷேப் எத்தனை கலர் ஷீட் எடுத்து வச்சிருக்கீங்களோ எல்லாத்துலயுமே இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இந்த ஒரு ஷீட் எடுத்துட்டு ஒரு ஹாஃப் சென்டிமீட்டர் அளவுக்கு நம்ம இந்த ஜிக்ஸாக்கா நம்ம இந்த மாதிரி பிரஸ் பண்ணி மடிச்சுக்க போறோம். சும்மா ஒரு ஹாஃப் சென்டிமீட்டர் இருந்தா போதும். இதுக்கு இடையில உள்ள இடைவெளி இந்த அளவுல இருந்தாவே உங்களுக்கு போதுமானது. ஒவ்வொரு வாட்டி நீங்க மடிக்கும் போதும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா நீங்க பிரஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது இந்த ஷேப் உங்களுக்கு அழகா வரும். பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க மடிச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். இது கரெக்டா இந்த சென்டர் பாயிண்ட்ல ஒரு பிரஸ் கொடுத்து அதை நீங்க ரெண்டா இந்த மாதிரி மடிச்சுக்கணும். மடிச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹார்ட்டின் ஷேப் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இப்ப அடுத்து நீங்க இந்த க்ளூ கன் நீங்க எடுத்துக்கோங்க. அல்லது நம்ம ஃபெவிகால் தான் நம்ம இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்ம ஃபெவிகாலே எடுத்துக்கலாம். இந்த சென்டர் பாயிண்ட்ல நீங்க இதை ஸ்டிக் பண்ணிக்கோங்க.
இந்த சென்டர் பாயிண்ட்ல வந்துட்டு லேசா நீங்க வந்து கம் பண்ணிக்கோங்க. கம் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து நீங்க இதை காய விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டா வரும். இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஹார்ட்டின் ஷேப்ல வந்து உங்களுக்கு தெரியும். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்க ஸ்டிக் பண்ணணும்னா பண்ணலாம், இல்ல அப்படின்னா நீங்க இந்த மாதிரியே நீங்க விட்டுட்டீங்கன்னா கூட உங்களுக்கு அழகா தான் இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும், ஒரு ஹார்ட் ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதே மாதிரி நீங்க கட் பண்ணி வச்சிருக்க எல்லா ரவுண்டுக்குமே வந்து இதே மாதிரி நீங்க செஞ்சு வச்சுக்க போறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளுடைய கிராஃப்ட் ஒர்க் முடிஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம லெட்டர்ஸ் எழுத ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த மாதிரி இப்போ நம்ம தமிழ் உயிரெழுத்துக்கள் எடுத்துருக்கிறதுனால இந்த மாதிரி நான் உயிரெழுத்துக்கள் எழுதியிருக்கேன். இப்போ நம்ம இந்த மாதிரி செஞ்சோம் இல்லையா பேப்பர் கிராஃப்ட் ஒர்க்கு, இதை எடுத்துட்டு ஒவ்வொரு எழுத்தையா நம்ம இந்த மாதிரி வச்சு நம்ம இதில் ஸ்டிக் பண்ண போகிறோம். ஓகேங்களா, வாங்க இப்போ ஸ்டிக் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இந்த கிராஃப்டை என்னுடைய பீரோல ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க இந்த மாதிரி உங்களுடைய குழந்தைகள் எங்கெல்லாம் பார்ப்பாங்களோ, எங்கெல்லாம் ஸ்டிக் பண்ணா வந்து அவங்க கண்ணில் படுமோ அந்த மாதிரி ஒரு இடத்த சூஸ் பண்ணி நீங்க வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. என்னுடைய குழந்தைங்க அடிக்கடி பீரோவை திறக்கிறதுனால நான் வந்து பீரோல ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயம், நான் வந்து தமிழ் எழுத்துக்கள் பண்ண மாதிரி நீங்க வந்து எண்கள், இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ், பிக்சர்ஸ் இந்த மாதிரி எதுக்கு வேணா நீங்க இந்த கிராஃப்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய கிரியேட்டிவிட்டி தான், யார் வேணா இதை செய்யலாம். சிம்பிளான ஒரு மெத்தட்ல தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் போட மறந்துடாதீங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்பவே வேல்யூபிள். ஏன் அப்படின்னா உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுவேன். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற ஆல் அப்படின்ற ஒரு சிம்பிள் வரும், பெல் சிம்பிள் பக்கத்துல, அதையும் நீங்க கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்றென்றும் இணைந்திருங்கள் உங்கள் பிஞ்சுக்கரங்களோடு.